கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்தாலே பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் இருக்கிற நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கத்தை போட்டு உங்களோட பயணத்தை ஆரம்பிங்க. பயணம் செம்மையாக இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு இருக்கிற பேசஞ்சர் வண்டியே 10 மணி தாங்க. ஆனாலும் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌடு கூட்டம் பஞ்சமே இல்லை. எல்லாருக்கும் வேலை குட் மார்னிங். சீரியஸ்லி சொல்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரியும் சரி அண்ட் பிளாட்ஃபார்மும் சரி நின்று பேச டைமே கிடைக்கல. வேற ஒரு வண்டியில் வந்து பைப்பில் லேட் ஆகிட்டாப்புல. அதனால் பார்த்தா முன்னாடி போய் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அண்ட் வண்டியும் வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் கவர் பண்ண முடியல. சரி, அதனால் நம்ம ட்ரெயின்லேயே பார்த்தா இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பிளாட்ஃபார்மில் டைம் வந்து பார்த்தா இந்த மாதிரி காட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். வாட்ச் ப்ராப்ளம் தான், பட் இருந்தாலும் இது நான் லைக் பண்ணுவேன். நம்ம வண்டி கிளம்புறதுக்குன்னு 1 நிமிஷம் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தா 9:55 டிபார்ச்சர் ஆகும். ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம சேர நிற்கிறாப்புல அவர். கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு போகிற வண்டியே இது தாங்க. மற்றபடி நீலகிரி இருக்காரு, அவர் வந்து பார்த்தா சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி. பட் பேசஞ்சர் யூஸ் பண்ணுற வண்டினா இவன் ஒருத்தன் தான். இவன் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல கிளம்புறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 9:55க்கு. என்ன கனெக்டிங் என்ன யூசேஜ் ஒன்றுமே புரியல சீரியஸ்லி எனக்கு. நம்ம வண்டிக்கு ஃபஸ்ட்டு ஹால்ட்டு இந்த கோயம்புத்தூர் நார்த்தாங்க. நம்ம வண்டியை பொறுத்தவரை போர்டிங் சரி டீபோர்டிங் சரி இந்த கோயம்புத்தூர் நார்த்து மட்டும்தான். அதுக்கப்புறம் 2-3 ஹால்ட்டோட நம்ம வந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆகும். ஸோ க்ரௌடை மட்டும் பாருங்க. இந்த ஏரியால இவன் தாங்க வண்டி கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம். காரணங்கள் நிறைய இருக்கு. ஏன் சொல்லி பார்த்தோன்னா, இந்த கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் பார்த்தோன்னா எந்த ஒரு லூப் லைனுமே கிடையாது. இந்த லூப் லைன் இல்லாதனால பார்த்தோன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மக்கள் போறதை விட மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் மக்கள் வரதா அதிகம் சொல்லி பார்த்தோன்னா, மேட்டுப்பாளையத்துல 8:20க்கு ஒரு வண்டி விடுறாங்க. அந்த வண்டி தாங்க 9:20 9:40 போத்தனை போய் ரீச் ஆகும். போத்தனை ரீச் ஆகிட்டு அப்படியே இந்த வண்டி பார்த்தா போத்தனை மறுபடியும் மேட்டுப்பாளையம் போகும். மேட்டுப்பாளையம் போகும்போது தான் நமக்கு வந்து 9:50 இந்த வண்டி நமக்கு வந்து சேருதுங்க. இந்த ஏரியாவோட செகண்ட் ஹால்ட்டான பெரிய நாயக்கம்பாளையம் தாங்க ரீச் ஆகிருக்கும். சொல்கிற அளவுக்கு ரோடெல்லாம் இல்லை, விரல வச்சு என்ற அளவுக்கு தான் ரோடு இருக்குது. இது நிற்கிறாங்க 2 பேர். இவங்க 2 பேர் மட்டும்தாங்க இந்த ஊரில் வந்து போல்ட் பண்ணுறாங்க. இங்கே ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பிளாட்ஃபார்ம் வேலை லூப் லைன் வேலை அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. வேறு ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கு எங்கிட்டு. நீங்க கேட்கலாம் ப்ரோ, இந்த மேட்டுப்பாளையம் ஊட்டி நல்லா இருக்குங்க ப்ரோ, மவுண்டனு ரிவரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ப்ரோ, மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோடு நல்லா இருக்குமே. ரோடு வந்து நல்லா தான் இருக்கும். மவுண்டனு ரிவர் அப்படி பார்த்தா செம்மையா இருக்கும். ஆனா இந்த கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா இடம் பார்த்தா காஞ்ச பேர் தான் கிடக்கும். பச்சை பசங்க ஒரு சில இடம் இருக்கும், ஒரு சில பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டு அப்படி நம்ம தான் இருக்கு. இந்த ரூட்லாம் இந்த ரூட் வந்து அவ்வளோ ரசிகர்கள்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இருக்குது. காரமடை ஸ்டேஷன்ல பார்த்தா வந்து டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க. நமக்கு வந்து அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தான். அவ்வளோதான், ஒரு குட்டி ஜானி தான். கிட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 40 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் எடுக்கும். மற்றபடி ஸ்டேஷன் ஸ்டாப் கொடுத்து ஒரு 1 ஹவர் கொஞ்சம் தான் கொண்டு வருவாங்க இந்த மெமு ட்ரெயினை வந்து. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஒரு 35 கிலோமீட்டர் தாங்க ஒரு ஜேர்னி. டிக்கெட் ஃபேர் பார்த்தா 10 ரூபாய் தான். கரெக்டாக ஒரு 1 ஹவர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இப்படி ஸ்லாட் டைம்லாம் வச்சு அந்த மாதிரி பார்த்தா ஒரு 1 ஹவர் கிட்ட வரும். ஆனால் ஜேர்னி வந்து பார்த்தா ஒரு 40 நிமிஷம் அப்படி தாங்க வரும் இந்த ரூட்ல. இங்கே பாருங்கள் மேட்டுப்பாளையத்தை கவுத்தி போட்டு வச்சுருக்காங்க.